பிறரின் பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக உள்ளவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மறுமையில் இறைவன் திருமுகம் முன் இருவர் கொண்டு வரப்படுவார். ஒருவர் கூறுவார், யா அல்லாஹ், என் சகோதரன் எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், நீதி வேண்டும் என்று கேட்பார். அதற்கு அல்லாஹ் இரண்டாம் சகோதரனை பார்த்து கூறுவான், உன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு என்று. அதற்கு அல்லாஹ்விடம் அவர் கேட்பார், யா அல்லாஹ், நான் எதை வைத்து கொடுப்பேன்? அல்லாஹ் கூறுவான், உன் நன்மையை வைத்து. அல்லாஹ்விடம் அவர் கூறுவார், யா அல்லாஹ், என் நன்மை அனைத்தும் தீர்ந்து போய்விட்டதே. அல்லாஹ் முதலாம் சகோதரனை பார்த்து கூறுவான், உன் சகோதரின் நன்மை அனைத்தும் தீர்ந்து போய்விட்டதே என்று. அதற்கு அல்லாஹ்விடம் அவர் கூறுவார், அதற்கு பகரமாக எனது தீமையை எடுத்து அவர் கொடு என்பதாக. அதற்கு அல்லாஹ் கூறுவான், இதனை விட மேலானது வேற ஒன்றும் உனக்கு வேண்டாமா என்று. அதற்கு அல்லாஹ்விடம் அவர் கேட்பார், யா அல்லாஹ், இதனை விட மேலானது வேற எதுதான் இருக்கின்றது? அல்லாஹ் கூறுவான், அந்த கோட்டையை பார் என்று. சுவனத்தின் கோட்டையை பார்த்துவிட்டு சொக்கியவார் நிற்பார். கேட்பார், யா அல்லாஹ், யாருக்கு அந்த கோட்டை? இறை தூதர் யாருக்காவதா, இல்லை வீர மரணம் அடைந்த யாருக்காவதா? அல்லாஹ் கூறுவான், யார் இதற்கான கூலியை தருகின்றார்களோ அவருக்கு. அல்லாஹ்விடம் கேட்பார், யாரால் இந்த கூலியை தர முடியும்? அல்லாஹ் கூறுவான், உன்னால் தர முடியும். யா அல்லாஹ், என்னால் எவ்வாறு தர முடியும்? உன் சகோதரின் பாவத்தை மன்னிப்பதால் இந்த கோட்டை உனக்கு சொந்தமாக. அதற்கு அந்த அடியான் துல்லியவாறு கூறுவார், யா அல்லாஹ், என் சகோதரின் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். யா அல்லாஹ், என் சகோதரின் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவார். பாருங்கள், நம்மை படைத்த இறைவன் நமக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதையும் நமக்குள் நாம் ஒருவர் மன்னித்துக் கொள்வதையும் விரும்புகின்றான். அதற்கான கூலியும் மகத்தானதாக இருக்கும் என்பதாக அறிவிக்கின்றானே. அந்த இறைவனின் அழகான சுவனத்தை அடைவதற்கு நம் சகோதரின் பாவத்தை நாம் மன்னிக்க